Daily. Taste the Daily. ஹாய் ஹலோ திரைமிழ் நேயர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம். ஸோ கோட் நம்ம தளபதி அவர்கள் நடிச்ச அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு மணி நேரத்தில் 3 மில்லியனை தாண்டி சூப்பராக வியூஸ் போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட பயங்கர ரெஸ்பான்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ வேகமாக அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம தளபதி அவர்கள். ஸோ தளபதி அவர்கள்னாலே வந்து 68வது படம் எல்லாருக்குமே வந்து இது லாஸ்ட் படம் சொல்லிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இது லாஸ்ட் கிடையாதுன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆயிருச்சு. ஓகே, இப்போ அந்த கேட்டகரி வேணாம். நம்ம தளபதியோட 68 கோட்டை நம்ம பார்த்துருவோம். கோட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு கதை நம்ம இமேஜின் பண்ணி வச்சோம்னா அதெல்லாம் கிடையாதுடா, இது கதை வேறடா அப்படின்ற அளவுக்கு நம்மள திங்க் பண்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம எவ்வளவோ வந்து மூவிஸ் பார்த்துருப்போம். பட் இந்த கோட்ல அந்த ஒரு ஃப்ரேமுமே வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு ரேஞ்சா எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா அது? ஸோ பீஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். பொதுவுல பீஸ்டா மாதிரி ஆயிருமோன்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் இல்ல, இது ரியாலிட்டிக்கா பல லொகேஷன்ஸ்ல பல விதமா ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி வச்சு எடுத்திருக்காங்க. அது இன்ச் பை இன்ச் அது மூவ் பண்ற விஷயம் நம்மள அந்த ட்ரெய்லரை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ ட்ரெய்லரை ஸ்கிப் பண்ணவே மனசு வராது. திரும்பி மறுபடியும் உட்காந்து என்ன டீட்டெயிலாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அட்டகாசமா அந்த ட்ரெய்லர் இருக்கு. முக்கியமாக அதில் நிறைய விஷயம் கூட உள்ள இருக்கு. நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து இதுல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே குடிக்கவே கூடாதுடா அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாரு. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஸோ அவரை பத்தி தெரியும், மங்காத்தால நம்ம தல அஜித்தை வச்சு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க தளபதி வச்சு அவர் பண்ணியிருக்காரு. கதைக்கு ஏத்த மாதிரி அவர் வச்சிருக்காரா, இல்ல இது வந்து ஒரு ரீச் மக்களிடையே ஏதோ ஒரு கேள்வியை எழுப்புன்றக்காண்டி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. பட் பாக்குறப்போ ஒருவேளை கதைக்கு இது மேட்சா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. He is a god of sats. பிரசாந்த் சார் சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, ஒரு மியூசிக் டடன்னு அப்படியே உள்ள நீங்க கேட்டு வாங்களேன். அப்படியே இந்த பிஜிஎம் வந்து அப்படியே நமக்குள்ள ஒரு வைப் உண்டாக்குது. அப்படி ஹெட்போன்ல கேட்டோம்னா நம்ம எவ்வளவு உட்காரவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணுது அந்த பிஜிஎம். சூப்பரா பண்ணிருக்காரு யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் பிஜிஎம் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ இந்த கோட்டோடைய ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கும் பெரிய ஒரு சக்சஸுக்குமே வந்து இந்த பிஜிஎம் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பாட்டா இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பிஜிஎம் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ட்ரெய்லர்ல அந்த ஒரு சேசிங், கார் சேசிங்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. என்னடா அது டம்முன்னு இங்க அங்க அங்க அப்படி இப்படின்னு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது மெட்ரோல அந்த ஒரு ஃபைட் சீன்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து இவரோட வயசு என்ன, ஆனா இவர் பண்ற அந்த அலும்பு என்ன, என்னடா இது என்ன எப்படி பண்றாரு அவரு அப்படின்னு நமக்கே ஒரு விஷயம் தோண வைக்குது. ஸோ அவருடைய வயசுக்கும் அவர் பண்ற விஷயத்துக்குமே வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். அவ்வளோ பர்ஃபெக்டா சூப்பரா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அவர் நிறைய கேட்டகரியில் நம்ம தளபதி பண்ணியிருந்தாலும் ஆக்ஷன்ஸ்ல ஒரு புது விதமான விஷயங்களை வந்து நம்ம வெங்கட் பிரபு சார் கொடுத்திருக்காரு. நம்ம தளபதி அவர்களும் அதை பக்காவா பண்ணியிருக்காங்க. பல கெட்டப் அவர் போட்டிருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த அப்பா கேரக்டர் இருக்கக்கூடிய கெட்டப் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் அது ஒரு மெச்சூர்டு கேரக்டரா இருக்கும். அதுதான் ஏதோ ஒரு கதையை கொண்டு போகுன்ற மாதிரியும் ஒரு இது தோணுது. பட் உண்மையே சொல்லணும்னா நம்ம இந்த எந்த கதையுமே கணிக்க முடியாது. கோட் இப்படிதான் இருக்குன்றத ட்ரெய்லர் உடைச்சிருச்சு நம்மளோட கணிப்பு எல்லாமே. ஸோ கோட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, நீங்க நினைக்கிறத வேற மாதிரி இருக்கும்டா அப்படின்றத வெங்கட் பிரபு சார் வந்து ட்ரெய்லர்ல சொல்லிட்டாரு. அடுத்ததா நம்ம ஸ்னேகா மேம். ஸோ அவங்களை பத்தி சொல்லணும். அவங்க 2 பேருமே சேர்ந்த ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வசீகரால பார்த்திருப்போம். அவங்களோட 2 கெமிஸ்ட்ரி, அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல. இந்த மூவிலையுமே வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்னேகா மேம் வந்து கொஞ்சம் அப்படி நம்ம தளபதி அவர்களை மிரட்டி அப்படி இப்படி பண்ற மாதிரியும், நம்ம தளபதி அவர்கள் ஸ்னேகா மேமுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரியும். ஸோ அந்த விஷயம் வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து வசீகராலே சூப்பரா இருந்திருக்கும். சேம் அதே விஷயங்கள் காந்திய நினைச்சுதான் டென்ஷன். ஏன்னா அந்த ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சொன்ன உடனே நம்ம தளபதி அவர்களுடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். சிக்கின்னு பண்ணாரு. அது ஒரு மாதிரி அது வந்து நம்ம அந்த மாதிரியான அந்த கியூட் ரியாக்ஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் கேர்ள்ஸ் மத்தியிலையும் சரி பசங்க மத்தியிலையும் சரி அந்த ஒரு கியூட் ரியாக்ஷனுக்கு வந்து அடிமனே சொல்லலாம். சில பேர் வந்து பண்ணாங்கன்னா அது பெருசா கியூட்டா தெரியாது. பட் தளபதி அவர்கள் வந்து இந்த ஒரு மாதிரி சின்னுங்கிறது மழுப்புறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டாவே இருக்கும். இதுல வந்து ரொம்பவே அது செட் ஆயிருக்கு. தளபதி அவர்களுடைய அந்த லுக்குக்கும் அவர் பண்ற அந்த ரியாக்ஷனுக்கும் வந்து செம்மையா செட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த ஒரு விஷுவலும் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த அந்த கிளின்ஸ் இதெல்லாம் வந்து சில விஷுவல் வந்து ஐயோ என்னடா கொஞ்சம் ஒரு மாதிரி போகுதுன்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட்
இந்த ட்ரெய்லருடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. கண்டிப்பா படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் கூட வேற அதர் ஹீரோவோட ஃபேன்ஸ் கூட ஓகே இது என்னடா இருக்கு இப்படி பண்ணியிருக்காங்க ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம இதா பார்ப்போம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணலாமான்ற அளவு கூட பேச நினைப்பாங்க. ஒரு ஒரு வேற ஃபேன்ஸ் கூட இந்த அளவுக்கு நினைக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை இந்த ட்ரெய்லர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த அந்த ட்ரெய்லர்ல ஒரு அக்ரெசிவா ஒரு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. "நீ என்ன தடுக்கணும்னு நினைக்கிற, உன்னால என்ன தடுக்க முடியாதுன்னு" சொல்லியிருப்பாரு. You think you can stop me? No one can stop me. அது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம். அதான் நம்ம கதையவே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா அவருடைய ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஒருவேளை அப்பாவா, இல்ல ஃபேமிலிஸ சொல்லியிருப்பாரா, இல்ல வில்லைங்கிட்ட சொல்லியிருப்பாரா அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியல. பட் அந்த ஒரு டயலாக் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிளாப் உண்டு பண்ணும்னு நினைக்கிறேன். தியேட்டரே எந்திரிச்சு இந்த டயலாக் வந்து வைப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம தளபதி சார்ட்ட இருந்திருக்கு. கடைசியா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டக்குனு பட்டைய போட்டுட்டு நம்ம கில்லி படத்துல வர விஜய் மாதிரி மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னாரு பாருங்க. மருதமலை மாமணியே முருகையா. அப்படியே ஒரு செகண்ட் வந்து எனக்கு ஏய் என்னடா டோட்டலா மாறிடுச்சு, டோட்டலா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையிலே இந்த இந்த ட்ரெய்லரோட எண்டிங்ல அந்த வச்ச அந்த அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு கிறிஸ்பான விஷயமே அதுதான். செம்மையா இருக்கு ப்ரோடா. அப்ப இந்த படத்துல காமெடியும் பட்டைய கிளப்ப போகுது. காமெடிக்கான விஷயமும் இதுல இருக்கு. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்க்கான விஷயமும் இதுல இருக்கு. பயங்கர த்ரில்லா அந்த அந்த த்ரில் மீன்ஸ் இந்த கதை எப்படி போகுதுன்ற விஷயமே வந்து ஒரு த்ரில்லா கொண்டு போறாங்க. ஏன்னா பாம்பு அது இதுலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ 2, 3 வேடங்களை தாண்டி நம்ம விஜய் சார் பண்ணியிருக்காரு. எந்த கேரக்டர் பாசிட்டிவா இருக்கு, எந்த கேரக்டர் நெகட்டிவா இருக்கு, எதையுமே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ ஆல் ஓவரா படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கோட் படம் வந்தோடனே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விமர்சனத்தை நம்ம தொடரலாம்.